வாழ்க்கையில் இவங்க தான் எல்லாமே. மேடையில் வெளிப்படையாக சைந்தவி அவர்கள் அறிவிச்சிருக்காங்களாம். வாழ்த்துகள் குவிந்து வந்துட்டுருக்கு. என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாடவி சைந்தவி ஜி தமிழ் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சரிகமப்பா நிகழ்ச்சியில் நடுவராக இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட ஒருவர் குடும்பத்தை கட்டுப்பிடித்து கண் கலங்கி அழுந்திருக்கிறாரு. அதோடு இவர் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்ற மாதிரி உருக்கமாக சைந்தவி பேசியிருக்காங்க. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. சில மாதங்களுக்கு முன்பு சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. பாடகி சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்தோடு திருமணம் செய்துக்கிட்டாங்க. அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு சாட்சியாக ஆத்வி ஒரு பெண் குழந்தை இருக்கிறாரு. இவர்கள் இருவரும் பல பேட்டிகளில் தங்களுடைய காதலை மகிழ்ச்சியாக பகிர்ந்திருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு தங்களுடைய 11 வருட திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியினுடைய விவாகரத்து செய்தி கேட்டு பல ரசிகர்கள் மீண்டும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்போதும் ஒரு சிலர் நெகட்டிவ் கமெண்ட்களும் கொடுத்து வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவரும் நாங்கள் மனம் ஒத்து தான் இந்த பிரிவு முடிவை எடுத்திருக்கிறோம். அதனால் எங்களுடைய முடிவை யாரும் குறை சொல்ல வேணாம். எங்களுடைய திருமண பந்தத்தில் இருந்து தான் நாங்கள் விலகி இருக்கிறோமே தவிர நாங்கள் நண்பர்களாக தொடர்வோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோலவே சில மாதங்களுக்கு முன்பு ஜிவி பிரகாஷ் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துக்கிட்டு சைந்தவி பாட்டு பாடியிருந்தாங்க. அப்போது இவர்கள் இருவரும் பாடிய பிறை தேடும் இரவிலை பாடல் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. பல ரசிகர்கள் ஃபீல் பண்ணி கமெண்ட் போட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுபோல சைந்தவி அதிகமான பாடல்கள் ஜிவி பிரகாஷ் இசையில தான் பாடியிருக்காங்க. அதிலும் வெளிகளில் ஒரு வானவில், ஆறுயிரே ஆறுயிரே, மனசெல்லாம் மழையே, நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள, யார் இந்த சாலை ஓரம், விண்மீன் விதியில், பிறை தேடும் இரவிலைன்னு பல பாடல்கள் ரசிகர்களுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குது. அதே போல் சைந்தவி ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய சரிகமப்பா நிகழ்ச்சியிலையும் நடுவராக இருக்கிறாங்க. இந்த நிலையில் கடந்த வாரத்தில் சைந்தவியின் சகோதரரும் அவருடைய குடும்பத்தினரும் சரிகமப்பா நிகழ்ச்சியில் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. அப்போது சைந்தவி அவர்கள் தன்னுடைய அண்ணன் குறித்து உருக்கமாக பேசியிருக்காங்க. சைந்தவி தான் எங்கள் வீட்டில் செல்ல குழந்தை. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு எங்களுக்கு இன்னும் அவள் குழந்தை போல தான் இருக்கா. முதல் குழந்தை அவள் தான் அப்படின்னு அவங்களுடைய அண்ணன் மிகப்பெரிய அளவில் அவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சைந்தவி அழுதுகிட்டே அண்ணனை கட்டி பிடித்திருக்காங்க. பிறகு கண்ணீரோடு பேசிய சைந்தவி, நான் என்னுடைய அண்ணியையும் கூப்பிட விரும்புகிறேன். ஏன்னா இந்த பாண்டு அண்ணன் தங்கச்சிக்குள்ள மிகப்பெரிய அளவில் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அதற்கு அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னதும் சைந்தவியின் அண்ணியும் அவருடைய மகனும் மேடைக்கு வந்தாங்க. அப்போது தன்னுடைய அண்ணன் மகனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்து சைந்தவி தொடர்ந்து பேசினாங்க. அப்போது தான் ரொம்ப கொடுத்து வச்சவ, கடவுளை என்னை இந்த குடும்பத்தில் பிறக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் பின்னாடி விழுந்தா இவங்க எல்லாருமே என்னை பிடிக்க இருக்கிறாங்க அப்படின்னு தைரியம் எனக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னு பேசியிருக்காங்க. இந்த க்யூட்டான வீடியோ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. பலரும் பலவிதமான கமெண்ட்டுகளை சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இளைய தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு காதல் தின அன்னைக்கு ஒரு பரிசை கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இப்போ மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. வெகு விரைவில் தமிழ் திரையுலக விட்டு அதுவும் அரசியலில் பார்த்தீங்கன்னா முழு கவனத்தையும் செலுத்த போகிறதாக ஏற்கனவே இளைய தளபதி சொல்லிட்டாரு. இப்போ நடிகர் விஜய் இலங்கையை சேர்ந்த பிரபல தொழிலதிபரின் மகளான சங்கீதாவை 1999ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சாங்க. இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போது இவர் அரசியலில் இறங்குனதுலேருந்து மனைவி, மகன், மகள் யாருமே வரல, ஒதுக்கி வச்சிருக்கிறாரு, பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினாலும் இப்போ காதலர் தினத்தன்னைக்கு தன்னுடைய மனைவிக்கு வாட்ச் ஒன்றை பரிசு பண்ணியிருக்கிறாராம் இளைய தளபதி. அதனால் இப்போ அந்த வீடியோ வெளியாக இருக்குது. இதை பார்த்து எல்லோருமே அடடா பெரிய அளவில் அவர் பண்ணியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.